ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு உருண்டைக்காக இந்த 3 மணி நேரம் இந்த இட்லி அரிசி ஊறி இருக்குது. இதை ஒரு சின்ன ரவை பதத்துக்கு கரகரப்பாக அரைச்சிக்குவோம். சரியா? தேங்காயை உடைச்சி இப்போது அதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் தண்ணியை இதை அரைக்கிறதுக்கு ஊற்றிக்குவோம். நீர் உருண்டைக்காக அரைச்சி வச்ச மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து கரைச்சிக்குவோம். இப்போ இந்த நீர் உருண்டைக்கு தேவையான பொருட்கள்: தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கலரும்போது மாவு ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான். ஸோ இந்தளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பாதி பொரிஞ்சு வரும்போது இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எவ்வளோ இதெல்லாம் சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மூடி துருவி வச்சுருக்கேன். 1/2 கிலோவுக்கு ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேன். 1 கிலோவுக்குன்னா ஒரு தேங்காய் முழுசாக போடுவேன், 2 மூடியும். இது நான் 1/2 மூடி அப்படியே ஒரு மூடி, ஐ மீன் 2 மூடி இல்லையா ஒரு தேங்காய்க்கு, ஒரு மூடி ஃபுல்லாக அப்படியே துருவி வச்சுருக்கேன். அதை வதக்கிறேன். ரொம்ப பொன்னிறமாக வந்துடாமல் லைட்டாக வதக்கினா கூட போதும். லைட்டாக அது சூடியறணும். அவ்வளோதான். இதில் கொத்தமல்லி தழைகளை போட்டுக்கிறேன். இந்த கொத்தமல்லி தழையும் ரொம்ப வாடி வதங்கிடாமல் லைட்டாக வதக்கிக்கங்க. இதில் நம்ம கரைச்சி வச்ச மாவை ஊற்றி கிண்டணும். பாருங்கள், அப்படியே ஓரளவுக்கு நம்ம பிடிக்கிற பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி நீர் இது பண்ணாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின மாவு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போல்லாம் இந்த மாதிரி நீர் உருண்டை செய்யும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அரையும் குறையுமா வெந்த ஒரு சில இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வேணும்னு அம்மா கிட்டலாம் கேட்டு நாங்கள் நின்று கேட்போம். அதெல்லாம் அந்த காலம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு கூட தெரியாமல் குழந்தைகள் போயிட்டுருக்குறாங்க. இதுதான் இந்த காலம். இதெல்லாம் ஒரு உருண்டைகளாக நம்ம தண்ணியில் தொட்டு கையை சூடாக இருக்கும். ஸோ லைட்டாக தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சிருவோம். இது பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வைப்போம். பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு. உருண்டைக்கு இந்த பாருங்கள், அந்த மாவெல்லாம் எப்படி உருட்டி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் இட்லி பானையில் தட்டில் வச்சு அடுக்கிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். பானையில் தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போது இதில் அடுக்கி இருக்கிறத எடுத்து அதில் வச்சுருவோம். ஒரு தட்டு வச்சாச்சு. இன்னொரு தட்டை வச்சுருவோம். ஒரு தட்டில் அடுக்கி வச்சுருக்கிறதையும் எடுத்து அதில் வச்சுருவோம். துணி கலர் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பருப்பு உருண்டைக்காக அது வச்சதில் கொஞ்சம் இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ வச்சது ஒரு 1/4 மணி நேரம் வச்சோம். நம்ம இந்த உருண்டையெல்லாம் இப்போ வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூடு பறக்க நீர் உருண்டை தயாராகிடுச்சு. அதோட நீர் உருண்டைக்கு தக்காளி சட்னியும் இதுவும் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட வாங்க. மறக்காமல் ஹாட் பேக்கில் கொட்டி மூடிடணும். சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு சர்வுக்கும் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி தான் திறக்கணும். இடையில் ஏதாவது ஒரு கரண்டியை போடுறதோ இல்லை பாதி திறந்து வைக்கிறதோ வைக்கக்கூடாது. பர்பஸ் சர்வ் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம்.